நான் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தேன். கணவன் மனைவி 2 பேரும் டிப்ரெஷனுக்கு மருந்தெடுக்கிறாங்க. சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை. அவங்க 2 பேருமே சில வருஷங்களாகவே சமாதானத்திற்காக, சுகத்திற்காக, நிம்மதிக்காக, தடுமாற்றம் இல்லாத மனதுக்காக, தூக்கத்துக்காக மாத்திரை எடுக்கிறாங்க. கேட்கும் பொழுது வேதனையா இருந்துச்சு. ஆனா ஒன்று நான் சொல்லுகிறேன், பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனுஷனுக்கு சமாதானமும் தெய்வ கிருபையும் உண்டாக பைபிள் சொல்லுது. முதலாவது, நம்முடைய மக்கள் தெய்வத்தினுடைய வழி இன்னதென்று நம்முடைய குடும்பமும் நம்முடைய மக்களும் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆமா, ஏன்னா பணம் இருக்கிறதுனால் சமாதானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா பணக்காரன் தற்கொலையே பண்ணப்படாதே. ரொம்ப படிச்சிருந்தா சமாதானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு சொன்னா நிறைய படிச்சவன் ஏன் தூக்கல தொங்குறான்? அப்போ படிப்பு பணத்திற்கு அப்பாற்பட்டது தான் தேவ சமாதானம். அப்ப இவைகளை நாம் கவனிக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழி போதிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் யாருக்கு துணை நிற்பார்? தெய்வம் ஒரு மனிதனை குறித்த தேவ விருப்பம் என்ன? ஆண்டவர் எதை விரும்புவார்? ஆண்டவருடைய விருப்பம் எது? எது ஆண்டவருக்கு பிடிக்காது? இதை சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்போ எந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய வழிகள் போதிக்கப்படுகிறதோ, எந்த சபையிலே ஆண்டவருடைய வழிகள் போதிக்கப்படுகிறதோ, எந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழிகள் போதிக்கப்படுகிறதோ, அங்கே தேவ கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் விலகாமல் இருக்கும் என்பது 100% உண்மை.